ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தராகிய தேவன் உயர்ந்தவராயிருக்கிறார், ஆனாலும் நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை நாம் தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். எங்கு? பரலோக ராஜ்யத்துக்கு, கானானுக்கு தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறார். ஆனால் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். எப்போதெல்லாம் கர்த்தரை விட்டு நாம் தூரமாக இருப்போமோ, எப்போதெல்லாம் ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக இருப்போமோ, பாருங்கள், தூரமாய் விலகுகிறோமோ, அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் நேரிடுகிறது என்று பார்க்க. நாம் விரும்பாத காரியங்கள் நேரிட்டு விடுகிறது. சத்ரு கர்த்தர் இல்லாத இடத்துல எப்படி ஒளி இல்லாத இடத்துல இருள் சூழ்ந்திருக்கிறதோ, அப்படியே கர்த்தர் இல்லாத இடத்துல கர்த்தரை விட்டு நாம் விலகும்போது சத்ரு நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறான். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை விட்டு பிரியாத ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அதை நாம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அதாவது கர்த்தரிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரும் நம்மிலே நிலைத்திருக்கிற தேவன். எப்போதும் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஒரு அனுபவம் நம்மிலே காணப்படும் போது சத்துரு நம்மை தொட முடியாது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது 106வது சங்கீதம் 4வது வசனம் முதல் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தரை விட்டு அடிக்கடி விலகி சென்றவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் விக்கிரகங்களை சேவித்து பாருங்கள், அவர்கள் கிரியைகளை கற்றார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தரைக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தரை விட்டு விலகி தூரமாய் போகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். மனம் திரும்புவோம், ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை வேளைக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படி ஆண்டவரே ரூத் தன் மாமியை பற்றி கொண்டாலோ அதுபோல் நாங்களும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ள கிருபைதார். தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.